சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறேன். டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பருப்பு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சா தான் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வருது. அதனால் முன்னாடியே ஊற வச்ச பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துட்டு வெஜிடபிளும் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக டிஃபன் சாம்பாருக்கு போடுற வெஜிடபிள் தான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா போட்டு கூட பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து இந்த பருப்பு வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோன்னா இந்த டிஃபன் சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக டிஃபன் சாம்பாருக்குன்னு இல்லை, நம்ம யூஸ்வலாக செய்கிற அந்த காய் சாம்பார் இருக்குல்ல, சாதத்துக்கு செய்கிற சாம்பார், அது கூடவே இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது சாம்பாருக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு வேக வச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் சேர்க்க மறந்துட்டேன். அப்புறம் தான் சாம்பார் வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து நல்லா ஃபைனலாக லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எப்பவும் போல் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கேன். சாம்பார் பொடி நான் எப்போவுமே கடையில் தான் வாங்குவேன். அந்த சக்தி சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதுதான் வாங்குவேன். அது டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். ரொம்ப நல்லாவே அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பருப்புலாம் சேர்த்துட்டு வேக வைக்கிறதுக்கு குக்கரை தூக்கும்போது தான் தெரிந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்தது. சரி அதுவும் டைட் பண்ணிவிடுவோன்னு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இந்த நைஃப்லாம் போகிற ஸ்டாண்டில் ரெடிமேடாக அப்படியே வச்சுருப்பேன். தேவைப்பறப்ப எடுத்து அப்படியே திருவிட்டு அப்படியே வச்சுப்பேன். வேறு எங்கேயா வச்சு நமக்கு டைமுக்கு கிடைக்காது, தேடவும் முடியாது. இப்போ வெஜிடபிள்லாம் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்பிங் போர்டை பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேற்று நைட்டே மாவு ஆட்டி வச்சுருந்தேன், நல்லா பொங்கி வந்தது. ஆனால் இன்றைக்கி இட்லி ஊற்ற போகிறதில்ல, டிஃபன் சாம்பாருக்கு பொங்கல் தான் செய்ய போகிறேன். பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, இன்றைக்கி பொங்கலே செஞ்சிடலான்னு அரிசி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கு நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வரும் பொங்கல். இந்த அரிசி நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஒரு 2 கிளறி வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு அடுத்தடுத்து 3, 4, 5 தடவை கழுவும் போது தண்ணியை வேக வைக்கிறதுக்கு அந்த பொங்கல் வேக வைப்போம்ல, நம்ம யூஸ்வலாக வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த அரிசியை சேர்த்து வேக வைக்கும்போது பொங்கலோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த வாஷ் பண்ண தண்ணியை ஒரு 2 ஃபஸ்ட்டு அந்த 2 வாஷ் இருக்கு இல்லையா, அது கீழே ஊற்றிட்டு அடுத்து 3, 4, 5 தடவை வாஷ் பண்ணும்போது இந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த 2, 3 தடவை வாஷ் பண்ணி இந்த தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டம்ளருக்குள்ளே நான் காய்ச்சாத பால் சேர்த்துப்பேன். இப்போ அந்த காய்ச்சாத பால் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி நல்லா சேர்த்து இந்த பாதி அளவுக்கு நல்லா ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துப்பேன். பருப்பு தனியாக ஊற வச்சுருந்தா அது கூட இதுவே சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் வேகும்போது அரிசி போடுறதுக்கு ஓரமாக சீரகம், உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்தை வச்சு நல்லா கரைஞ்சி வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்கல். பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு, கூடவே சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.